அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லாரன்ஸ் சீரிஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ லாரன்ஸ் சீரிஸ் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு நம்மளோட கிவன் எஃப் ஆஃப் இசட்டை மாற்றி எழுதணும். அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி மாற்றணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் டேர்ம்ஸை பிரிக்கணும். ஸோ அதுக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு செக் பண்ணணும். ப்ராப்பர் ஆர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு செக் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூமரேட்டரோட மேக்ஸிமம் டிகிரி லெஸ் தேன் டினாமினேட்டரோட டிகிரியாக இருக்கணும். அப்போ நியூமரேட்டரில் மேக்ஸிமம் டிகிரி என்ன கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இசட்டோட பவர் 2 கொடுத்துருக்கோம். டினாமினேட்டரில் மேக்ஸிமம் டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இசட் பவர் 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்னென்னு பண்ணிக்கலாம்னா, இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆயிரும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆயிரும். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இந்த டேர்ம் இருந்திருக்கணும். நியூமரேட்டரோட டிகிரி லெஸ் தேன் டினாமினேட்டர் டிகிரியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கிளியராக இது இம்ப்ராப்பர். அதாவது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இம்ப்ராப்பர். லெஸ் தேன் மட்டும், ப்ராப்பர்னா லெஸ் தேன் மட்டும்தான் இருக்கணும். இம்ப்ராப்பர்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். அப்போ கிளியராக நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ அந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு சர்டைன் ரூல் வச்சுருக்கோம். அது என்ன ரூல் கேட்டிங்கன்னா, சப்போஸ் பி ஆஃப் எக்ஸு பை கியூ ஆஃப் எக்ஸ் அப்படின்ற அந்த டேர்மை பிரித்து எழுதணும்னா கே ப்ளஸ் ரிமைண்டர் ஆர் ஆஃப் எக்ஸு பை கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு பிரித்து எழுதிக்கலாம். இதுக்கு பாலினாமியல் டிவிஷன் அப்ளை பண்ணணும். பாலினாமியல் டிவிஷன் அப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் 7/2ன்னு போடுறோம். 7/2. அப்போ 7 வந்து ட்ரெடிஷனல் மெத்தடில் டிவைட் பண்ண என்ன ஆகும்? 3 2s are 6. 3 2s are 6, ரிமைண்டர் 1. அப்போ இந்த 7/2 நம்ம எப்படி மாற்றிடலான்னு கேட்டிங்கன்னா, கே சொல்கிறோம். அப்போ கே வேல்யூ என்னது? 3 ப்ளஸ் ரிமைண்டர் 1/2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 × 2 6 + 1 7/2 கிடைக்கும். ஸோ அந்த மெத்தடில் இது அப்ளை பண்ணால் இதுக்கு என்ன நேம் சொல்லுவோம்னா, லாங் டிவிஷன் மெத்தட் சொல்லுவோம். அதாவது லாங் டிவிஷன் இல்லை பாலினாமியல் டிவிஷன் சொல்லலாம். லாங் டிவிஷன் மெத்தட் ஆர் பாலினாமியல் டிவிஷன் மெத்தட் சொல்லுவோம். பாலினாமியல் டிவிஷன் மெத்தட் சொல்லுவோம். சரிங்களா? பாலினாமியல் டிவிஷன் அதாவது ஸ்கொயர் ரூட் எந்த டேர்மை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோங்க. ஸோ இசட் ஸ்கொயர் -1 இருக்கு. அப்போ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 0z -1 எதால் டிவைட் பண்ணணும்? இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 5z ப்ளஸ் 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு டைமையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 × z ஸ்கொயர் போட்டாலே போதும், இங்கே இசட் ஸ்கொயர் வந்துடும். 1 × z ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். அப்போ 1 × 5z 5z. 1 × 6ன்னா 6. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? சிம்பிளை மாற்றி சப்ட்ராக்ட் பண்ணணும். சிம்பிளை மாற்றி மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். செகண்ட் டைம் என்ன ஆகும்? -5z -1 -6 என்ன ஆகும்? -7 ஆயிரும். ஸோ இந்த டேர்மில் இந்த எக்ஸாம்பிள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, 1ன்ற வேல்யூ என்னென்னா கே. இது என்னன்னு கேட்டிங்கன்னா பி. இந்த டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா கியூ. இந்த டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிமைண்டர் ஆர். அப்போ நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் இருக்குங்களா? அப்போ அது எப்படி மாற்றலாம்னா, எஃப் ஆஃப் இசட்ன்ற டேர்மை கேன்றது 1 ப்ளஸ் ரிமைண்டர் -5z -7 ரிமைண்டர் டிவைடட் பை கியூன்றது இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 5z ப்ளஸ் 6ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இதில் 1 ரெண்டு இடத்துலையும் மைனஸ் காமனாக இருக்குது. அப்போ மைனஸ் வெளியே எடுத்தால் பேலன்ஸ் என்ன இருக்குங்க? 5z ப்ளஸ் 7 டிவைடட் பை இது என்னது? இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ 6ன்னு கொடுத்துருக்காமா, மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். அப்போ 2 3 போட்டுக்கலாம் இல்லைங்களா? 2 3. அப்போ 2 × 3 6, ஆட் பண்ணால் 5 வரும். அப்போ இதனோட ஃபேக்டாஸ் என்ன எழுதலாம்? z ப்ளஸ் 2 × z ப்ளஸ் 3ன்னு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கலாம். அதாவது கிவன் ஃபங்க்ஷனை இப்போ இந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிடுவோம். கிவன் ஃபங்க்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக ரீவொர்க் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக ரீவொர்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த டேர்மை மட்டும் நான் தனியாக பிரிச்சுக்கிறேன்.
அப்போ ஏதாவது இந்த டேர்ம் மட்டும், அதாவது 5z plus 7 by z plus 2 into z plus 3ன்ற டேர்ம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. அப்போ a by first term z plus 2 plus b by second term z plus 3ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ இது இந்த டேர்மாலையும் இந்த ரெண்டு டேர்மாலையும் ரெண்டு இடத்துலையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா LHSல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ LHSல இங்கே எந்த டேர்ம் இருந்தால் அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கணும். ஸோ 5z plus 7 எழுதிக்கணும். ஸோ இந்த ரெண்டு டேர்மை தூக்கி ஏன்ற பிளேஸில் மல்டிப்ளை பண்ணால் z plus 2 கட் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? z plus 3 இருக்கும். சரிங்களா? பீன்ற பிளேஸில் மல்டிப்ளை பண்ணால் z plus 3 கட் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? z plus 2 இருக்கும். இப்போ என்னோட எய்ம் என்னன்னா ரெண்டு கான்ஸ்டன்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ புட் z ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள் என்ன போட்டுக்கலாங்க? +3 இருக்கு. அப்போ -3ன்னு போட்டுக்கலாம். அப்போ LHS என்ன ஆகும்? 5 into -3 plus 7 equals to a into -3 plus 3 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். plus b into -3 plus 2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும்? 5 into 3 -15 plus 7 இருக்கும். இங்கே என்ன ஆகும்? b into -1 இருக்கும். அப்போ 15 and 7 சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகும்? -8 இருக்கும். இங்கே -b இருக்கும். அப்போ b யோட வேல்யூ என்னதுங்க? ரெண்டு மைனஸும் பேலன்ஸ் ஆயிரும். b யோட வேல்யூ 8. சரிங்களா? அடுத்து இன்னொரு கான்ஸ்டன்ட் போடணும். அப்போ புட் another opposite symbol +2 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாங்க? -2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ 5 into z பதிலாக -2 plus 7 equals to a into z பதிலாக -2 plus 3. ரெண்டாவது டைம் என்ன ஆயிருங்க? 0 ஆயிரும். ஏன்னா -2 plus 2 0 ஆயிரும். அப்போ இது என்ன ஆகும்? -10 plus 7 equals to a into 1 இருக்கும். அப்போ a ஓட வேல்யூ என்ன வரும் கேட்டீங்கன்னா -3. -10 plus 7ன்றது என்னங்க? -3 ஆயிரும். இப்போ a வேல்யூ -3, b வேல்யூ 8. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1ல ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம மாற்றி எழுதுனா, சப்போஸ் ஈக்குவேஷன் 1 எழுதுறோம். ஸோ 1 மாற்றி எழுதும் போது f of z ஈக்குவல்ஸ் டு 1 minus 5z plus 7 இல்லைங்களா? 5z plus 7 by z plus 2 into z plus 3 இருக்கு இல்லைங்களா? இந்த டேர்மை தான் நான் மாற்றி எழுதுறேன். இந்த டேர்மை நான் மாற்றி எழுதுனா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா a வேல்யூ -3 இல்லைங்களா? b வேல்யூ 8. அண்ட் a and b வச்சு மாற்றி எழுதுனா 1 minus a வேல்யூ -3 by z plus 2 plus b வேல்யூ 8 by z plus 3ன்னு மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ ரீஜனுக்கு போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜன் என்னதுங்க? 2 less than modulus z less than 3. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரீஜன் இது நம்மளோட f of z பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சி f of z ஈக்குவேஷன் நம்பர் 2 கூட எழுதிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன். அப்போ ரீஜியன் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜன் என்ன கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா 2 less than modulus z less than 3ன்னு கொடுத்துரும். அப்போ இந்த ரீஜனை எப்படி நம்ம உடைக்கலாம்னு கேட்டிங்கன்னா 2 less than modulus z ஆகும் அண்டு modulus z less than 3 ஆகும் உடைக்கலாம். அப்போ 2 ரெண்டு பக்கம் z ஆல டிவைட் பண்ண என்ன ஆகும்? 2 by z less than 1 ஆயிரும். இங்க ரெண்டு பக்கம் 3 ஆல டிவைட் பண்ணா z by 3 less than 1 ஆயிரும். சரிங்களா? ஓகே, இப்போ 2 by z இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல z வெளியே எடுக்கணும். ஒரு டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம்ல ஒரு டேர்ம்ல z வெளியே எடுக்கணும், another டேர்ம்ல 3 வெளியே எடுக்கணும். இப்போ 3ன்றது ரெண்டாவது டேர்ம் கூட மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ 3ன்றது நம்ம ரெண்டாவது டேர்ம் கூட ஈக்குவேட் பண்ணலாம். அது 3ன்றது இந்த டேர்ம் கூட ஈக்குவேட் ஆகும், 2ன்றது இந்த டேர்ம் கூட மெர்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நம்மளோட ஃபங்க்ஷனை மாற்றி எழுதுனா 1 மைனஸ், ஸோ மைனஸ் ஆல் உள்ள மட்டியில் பண்ணா ப்ளஸ் ஆயிடும். ஸோ 3 by ஃபர்ஸ்ட் டைம்ல z கீழே இருக்கு, இந்த டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் வெளியே எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல z கீழே இருக்கு, அப்போ z வெளியே எடுக்கிறேன். அப்போ z வெளியே எடுத்துட்டு என்ன ஆகுங்க? 1 plus
2 by z ஆயிரும். ஏன்னா எனக்கு இந்த 2 by z ஃபார்ம் வேணும். அப்போ இங்கே 2 by z ஃபார்ம் வந்துருச்சு. ரெண்டாவது டைமில் மைனஸ் உள்ள மட்டையில் பண்ணால் -8 ஆயிரும். பை ரெண்டாவது டைமில் கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அப்போ 3 வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? z by 3 plus 1 கிடைக்கும். சரிதானுங்களா? இப்போ இந்த டேர்ம் மேலே பொசிஷன் என்ன ஆகும்? 1 plus 3 by z. இந்த டைம் அப்படியே மேலே பொசிஷன் என்ன ஆகும்? 1 plus 2 by z ஹோல் பவர் -1 ஆயிரும். அதே மாதிரி -8 by 3 இந்த டைம் மேலே போகும்போது என்ன ஆகும்? இடத்த மாற்றிக்கிறேன். 1 plus z by 3 ஹோல் பவர் -1 ஆகும். ஸோ இந்த டேர்ம் இங்கே வரக்கூடிய இந்த டேர்ம் வந்து கட்டாயம் என்னவா இருக்கணும்? இந்த பர்டிகுலர் டேர்ம் வந்து 1 விட குறைவாக இருக்கணும். ஆமாம், இந்த பர்டிகுலர் டேர்ம் 1 விட குறைவாக தான் இருக்கு. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ரீஜியன் 1க்கான ஆன்சர் முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ ரீஜியன் 2க்கு போகும். ரீஜியன் 2. ஸோ ரீஜியன் 2ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரீஜியன் 2 செகண்ட் ரீஜியன் என்ன கொடுத்துருக்கோம்னா மாடுலஸ் இசட் லெஸ் தேன் 2ன்னு கொடுத்துருக்கு. மாடுலஸ் இசட் லெஸ் தேன் 2. எனக்கு ஆர்ஹெச்எஸ்ல கட்டாயம் 1 தான் இருக்கணும். அப்போ இசட் பை 2 லெஸ் தேன் 1. இசட் பை 2 லெஸ் தேன் 1. சரிங்களா? இப்போ என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 2 மாற்றி எழுதுறேன். அப்போ எஃப் ஆஃப் இசட் 1 டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். -3 by z plus 2 இல்லைங்களா? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் 3 by z plus 2 ஒரு டைம் எழுதிக்கிறேன். 3 by z plus 2 minus 8 by z plus 3 இருக்கு. இங்கே கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா z by 2 less than 1 இருக்கணும். இங்கே கொடுத்துக்கக்கூடிய கண்டிஷன் z by 2 less than 1 இருக்கு. இதுதான் என்னோட கண்டிஷன் இல்லைங்களா? இந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு டேர்மையும் மாற்றி எழுதணும். அப்போ இங்கே டினாமினேட்டரில் என்ன வெளியே எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா 2 வெளியே எடுக்க முடியும். அப்போ இந்த டேர்ம் டைரெக்டாகவே இங்கே கோயின்சைட் ஆயிரும். அப்போ இங்கே என்ன ஆகும்னா 1 plus 3 2 வெளியே எடுத்துட்டு என்ன ஆகுங்க? z by 2 plus 1 கிடைக்கும். இங்கே 8 by இங்கே எதுவுமே இல்லை, ஆனால் 2 தான் வெளியே எடுக்கணும். ஆனால் இங்கே 3 இருக்கு. ஸோ பரவாயில்ல, 3 எடுத்துக்கிறேன் நான். 3 வெளியே எடுத்து என்ன ஆகுங்க? z by 3 plus 1 ஆகும். சரிங்களா? சப்போஸ் இந்த டைம் மேலே பொசிஷன் என்ன ஆயிரும்? 1 plus 3 by 2 இடத்த மாற்றி எழுதுனா 1 plus z by 2 ஹோல் இன்வர்ஸ் ஆயிரும். அடுத்த டைம் என்ன ஆயிருங்க? 8 by 3 1 plus z by 3 ஹோல் இன்வர்ஸ் ஆயிரும். ஸோ கண்டிஷன் நமக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டேர்மை சப்போஸ் இந்த எக்ஸ்பான்ஷன் அதாவது 1 plus x to the power -1 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1 minus x plus x square மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும். ப்ரொவைடட் எக்ஸோட வேல்யூ 1 விட குறைவாக இருக்கணும். எக்ஸோட வேல்யூ 1 விட குறைவாக இருந்தால் மட்டுமே இந்த டேர்மை நம்மளால எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. அப்போ இங்கே கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்கோம்? மாடுலஸ் z by 2 லெஸ் தேன் 1ன்ற கண்டிஷன் தான் இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகே. செகண்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா z by 3 இருக்கு. அப்போ z by 3 கட்டாயம் லெஸ் தேன் 1 இருக்குமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் வந்திருக்கும். சப்போஸ் zன்ற டேர்மை 2ஆல டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 1 விட குறைவா இருக்கு. z 2ஆல டிவைட் பண்ணும்போதே 1 விட குறைவா இருக்கும்போது அதை 3ஆல டிவைட் பண்ண என்ன ஆகும்? கட்டாயம் அதுவும் 1 விட குறைவா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா z 2ஆல டிவைட் பண்ணும்போது 1 விட குறைவா இருக்கு. அப்போ 3ஆல டிவைட் பண்ணா கட்டாயம் அதுவும் 1 விட குறைவா தான் இருக்கும். ஸோ என்னோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் ரீஜியன் ஓவர். ஸோ இப்போ தேர்ட் ரீஜியனுக்கு வரோம். ஸோ தேர்ட் ரீஜியன் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீஜியன் 3ல என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் z greater than 3 கொடுத்துருக்கோம். z greater than 3. அப்போ நமக்கு RHSல 1 தான் இருக்கணும். அப்போ இதை இடத்த மாற்றி எழுத என்ன ஆகுனா 3 less than மாடுலஸ் z எடுத்துட்டு, அப்போ இன்னும் இதை மாற்றி எழுதணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 3 by z less than 1 எடுக்கலாம். 3 by z less than 1 எடுக்கலாம். சரிங்களா? அப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன பார்க்குறோம்? நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா f of z equals to 1 plus 3 by z plus 2 minus 8 by z plus 3. இது என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 2.
இதுல 3/z இருக்கு. அப்போ இந்த டேம் டைரக்டாவே இந்த டேம் கூட கோயின்சைட் ஆயிக்கும். ஏன்னா இந்த என்ன இருக்கு, கீழே z இருக்கு. அப்போ கீழே z தான் நான் வெளியெடுத்து ஆகணும். ஸோ 1 + 3 ஃபர்ஸ்ட் டைம்ல z வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், 1 + 2/z 2/z. அடுத்த டைம்லையும் z வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், 1 + 3/z. சரிங்களா? இப்போ இந்த டைம் மேலே போனால் என்ன ஆகும், 1 + 3/z. இது மேலே போனால் என்ன ஆகும், இன்வர்ஸ் ஆயிரும். 1 + 2/z ஹோல் இன்வர்ஸ் ஆயிரும். மைனஸ் 8/z 1 + 3/z ஹோல் இன்வர்ஸ் ஆயிரும். நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், 3/z < 1 இருக்கணும். கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/z 1 விட குறைவா இருக்கணும். ஸோ 3/z 1 விட குறைவா இருக்கும்போது கட்டாயம் என்ன, கட்டாயம் 2/z 1 விட குறைவா தான் இருக்கும். ஸோ 3 z டிவைட் பண்ணும்போது 1 விட குறைவா இருக்கும்போது 3 விட 2 அதை விட குறைவு, அதை வந்து z டிவைட் பண்ணும்போது கட்டாயம் அதுவும் 1 விட குறைவா தான் இருக்கும். ஸோ என்னோட தேர்ட் ரீஜியனுக்கான எக்ஸ்பேன்ஷனும் ஓவர். சரிங்களா? ஸோ நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட பாசிட்டிவ் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.